புத்தகத்துக்கு எழுந்தார். எஸ் ரங்கராஜன் பேரில் தான் எழுதிட்டு இருந்தார். அப்புறம் வந்து அங்கேயே ஏற்கனவே ஒரு எஸ் ரங்கராஜன் இருந்ததுனால, ராக்கி ரங்கராஜனால நீ தான் பேர் வச்சுக்கோ. அப்போ கல்யாணம் ஆன புதுசு. அதனால் அப்போ வந்து அவர் என்ன பண்ணார், ஒன்றா அவங்க அம்மா பேர் வச்சுக்கணும், இல்லை ஒய்ஃப் பேர் இருக்கணும். அவங்க அம்மா பேர் கண்ணம்மா. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, இது புதுசாக இருக்குது சுஜாதான்ற பேருனால அதில் எழுதி பார்க்கலான்ட்டு சுஜாதான்ற பேரில் இது பண்ணார். அப்போ நான் வந்து ஊருக்கு என்னோட முதல் குழந்தை பிரசவத்துக்கு போயிருந்தேன். அதே இவர் இந்த பேர் வச்சு எழுதியிருக்காரு எனக்கு தெரியாது. நான் போயிட்டு வந்தப்பறம் தான் சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணீங்க அந்த நேரத்தில். ஓகே, லைக் அவர் கண்ணம்மான்னு வச்சுருந்தாலும் நான் வருத்தப்பட்டு மாட்டேன். ஏன்னா அவங்க அம்மா பேர் ரொம்ப முக்கியம். அதனால் அதை பற்றி நான் வருத்தப்படுறேன். உங்களை வந்து அவர் ஃபஸ்ட்டு எங்கே மீட் பண்ணார், அந்த மீட் பண்ண அந்த தருணம் எப்படி, உங்களோட கல்யாணம் வந்து எப்படி? எங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ். அதனால் வந்து எங்கள் அப்பாவும் அவங்க அப்பா ஒரே எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவங்க அண்ணா கல்யாணம் ஆச்சு. அதுக்கோசம் எங்கள் பேரண்ட்ஸ் போயிருந்தாங்க அந்த கல்யாணம் அட்டன் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து ஒரு தடவை கேட்குச்சு, என்னோட அடுத்த பையனுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு ஒரு பொண்ணு இருக்கணுமே. ஆமாம், இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கேன், அவளை பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கறது என்ன என்னோட பையனுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ வந்து அந்த கல்யாண பொண்ணு வந்து கழுத்தில் வயிறடிகள்லாம் போட்டு உட்காந்துருந்தது. எங்கப்பா சொன்னார், எனக்கு வயிறடியெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு வசதி இல்லை சார்றதுக்கு. அவர் எங்கள் ஃபாதர்லாம் சொன்னார், உன பொண்ணு தானே கேட்டேன், நான் வந்து இதெல்லாம் கேட்டேனா அப்படின்னாரு. எங்கள் அப்பா காய்ச்சமாக போயிடுது. அப்புறம் என்ன எடுத்து ஃபோட்டோ, அந்த காலத்து ஜாதகம் பார்ப்பாங்க, ஜாதகம் பார்த்துட்டு ஃபோட்டோ அமிச்சாங்க. ஃபோட்டோ பார்த்துட்டு கல்யாணத்துக்கு ஒத்துட்டாங்க. எங்கள் அம்மா அவங்க எல்லாம் அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்குறாங்க. சரி, கல்யாணத்துக்கு வந்து சரி கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு, எல்லாம் பத்திரிக்கை அடிச்சாச்சு. ஆனால் அந்த பையன் பொண்ணு பார்க்கணும், பொண்ணு பையனை பார்க்கணுமேறதுக்கோசம் சம்பிரதாயத்துக்கோசம் எங்கள் பெரியப்பா வீட்டில் மெட்ராஸில் பொண்ணு பார்க்குற படம்னு ஒன்று வச்சாங்க. ஓகே, அவருக்கு வந்து ஷாக் என்ன பார்த்தோன்னே. ஏன்னா அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, பொண்ணு 5 அடி 6 அங்குலம் ஹைட்டு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தா பொண்ணு ஹைட்டாக இல்லையா. எங்கள் மாமியார் சொல்லிட்டாங்க, பத்திரிக்கையில் அடிச்சாச்சு, இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிட்டு வேறு வழியில் ஆகிட்டாங்க. அப்படியே அவருக்கு அதில் வருத்தம் தெரியாது.